தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 16 முதல் 24 வரையில திருவாக்கியங்கள். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்று புனித சூசையப்பருடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவ்வாறு நாம் பார்க்குற சமயத்தில் குறிப்பாக 24வது வாக்கியம், யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அப்படி என்றால் சூசையப்பர் தெய்வத்துக்கு ஏற்றபடி தான் வாழ்ந்தார் ஒழிய மனிதனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அல்ல. கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி தான் அவர் என்ன செய்கின்றார்? மரியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றார். அவன் இவன் சொல்வது பேச்சை கேட்டோ அல்லது மற்றவர்கள் பேச்சை கேட்டோ அல்லது உலகளோட பேச்சு கேட்டோ அல்ல, தெய்வம் என்ன சொன்னாரோ அதுபடி அவர் செய்கின்றார். அப்போ ஓரோ கணவனும் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தெய்வத்துக்கு ஏற்றபடி வாழ்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும். கடவுளுக்கு விருப்பமானது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கான் மட்டுமே தான் அவனால் தன் மனைவியையும் அவனை நம்பி இருக்கின்ற மற்ற பிள்ளைகளையும் அவனால் காப்பாற்ற முடியும். மாறாக ஒரு கணவன் ஆனவன் ஊராருடைய பேச்சை கேட்டுக்கொண்டோ அல்லது மற்ற நபருடைய பேச்சை கேட்டுக்கொண்டோ உலகத்துடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவன் குடும்பத்தை நடத்துகிறான் என்றால் அவனால் குடும்பத்தை வழிநடத்த முடியாது. சூசையப்பர் தெய்வத்துக்கு பணித்தவாறே, தெய்வம் அவருக்கு பணித்தவாறே அவர் செய்தது போலவே அவன் தெய்வத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு நபராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதனால் தான் நேர்மையாளர் என்று சொல்ல காரணங்கள். அது எங்கே நான் வாசிக்கிறோம்? எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8, 9 திருவாக்கியங்களில் 5ஆம் வாக்கியத்தில் அங்கு அவன் கடவுளை நீதிக்கேற்றபடி நடக்கிற நபராக இருக்க வேண்டும். 6ஆம் வாக்கியத்தில் அவன் பிரமாணிகத்தோடு இருக்கிற நபராக இருக்க வேண்டும். 7, 8 உள்ள திருவாக்கியத்தில் அவன் பிறரன்பை மையப்படுத்தி வாழுகிற நபராக இருக்க வேண்டும். 9வது வாக்கியத்தில் கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடித்து வாழுகிற நபராக இருக்க வேண்டும். இது அத்தனையும் செய்கிற சமயத்தில் அவன் தெய்வத்துக்கு ஏற்ற நபராக நீதிமானாகவும் நேர்மையாளனாகவும் இருப்பான். ஆக இறைவன் நம்மை விட்டுக் கொடுப்போம். தெய்வமே, சூசையப்பரை போலவே நாங்களும் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீரே எங்கள் துணை புரிவுன்னு சொல்லிக்கொண்டு பக்தி உணர்வோடு நாம் மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே என்னை விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.